மற்றபடி ஆர்டிஸ்டை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் எளிமையா நல்ல விதமாக பழகுறாங்க. பட் இந்த சுத்தி உள்ளவங்க இருக்காங்க பார்த்தீங்களா, இந்த சுத்தி உள்ளவங்க தான் அவங்கள வந்து ஒரு பெருசா தாங்கி பிடிக்கிறேன்னு சொல்லி எவனையும் கிட்ட நெருக்க விடாம அப்படி பண்ணி விட்டுறாங்க. பாரு, ஒரு சாராயத்தை குடிச்சு 10 பேர் செத்துட்டான் சரி பகுதியில, இதுக்கு என்ன பதில் சொல்ல போறேன் அப்படிப்பாரு. நான் ரொம்ப அலட்சியமாயோ, இங்க வந்து ஏன் அதெல்லாம் பேசிட்டு இருக்க, இதெல்லாம் கோர்ட்ல போடு, கேஸ கோர்ட்ல போடு, அவன் சொல்லட்டும், அவன்கிட்ட நான் பதில் சொல்லிக்கிறேன், அவன்கிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இல்லையே அப்படின்னு ரொம்ப கேஷுவலா அடிச்சேன். சத்திரியன் படம், அதுதான் நான் நடித்த பெரிய ரோல் பண்ண படம். பெரிய ரோல்னா மக்களுக்கு நல்லா தெரிகிற மாதிரி, மணி பாரதி அப்படின்னா தெரியுங்கிற அளவுக்கு பண்ண படம். திலகன் கூடவே இருப்பேன், டைலாக் நான் தான் சார் பேசுறேன் அப்படின்னு. ஓ 6 மாசம் இருக்குமா, 1 இயர் 9 மாசம் இருக்கும்னு நினைக்கிறேன். 9 மாசத்துக்கு ஒரு இது எப்படியாம நான் படம் பண்ணி வச்சிருக்கீங்க, எனக்கு ஒண்ணுமே புரியல. பேசுற அடுத்த நிமிஷமே எனக்கு மறந்துடும். அவரு குதிக்கிறாரு, அங்கிருந்து அங்க போயிடுறாங்க. எப்படி அது எப்படி சாத்தியம்? இப்படி ராகவேந்தர் படத்துல எனக்கு ஏற்பட்ட அவமானம் இருந்தாலும் கூட நான் சினிமாவை விட முடியல. ஏன்னா அதை நேசிச்சதுனால திரும்ப அதெல்லாம் மறந்துட்டு மறுபடியும் வாய்ப்பு தேடி அலைஞ்சேன். இதுல ஒரு பெரிய இது என்னன்னா, கிட்டத்தட்ட ராகவேந்தர் படம் நடிச்சு முடிச்சு அதுல இந்த இன்சல்ட் ஏற்பட்டு ரஜினி சாரோட அதுக்கப்புறம் வந்து ஒரு 6 மாசம் இருக்கும்னு நினைக்கிறேன். 6 மாசம் 7 மாசம் கழிச்சு தளபதி படத்துல நான் வந்து நடிக்கிற மாதிரி ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. திரும்ப அவரோட நடிக்க ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அவர் ரஜினி சாரு மற்றபடி ஆர்டிஸ்டை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் எளிமையா நல்ல விதமாக பழகுறாங்க. பட் இந்த சுத்தி உள்ளவங்க இருக்காங்க பார்த்தீங்களா, இந்த சுத்தி உள்ளவங்க தான் அவங்கள வந்து ஒரு பெருசா தாங்கி பிடிக்கிறேன்னு சொல்லி எவனையும் கிட்ட நெருக்க விடாம அப்படி பண்ணி விட்டுறாங்க. அப்போ ஒரு சீன் வந்து ஆக்சுவலா சாராய கேஸ் கொண்டாந்து அப்படி வைப்பாரு. இந்த பக்கம் நான் உட்கார்ந்துருப்பேன் எம்எல்ஏ, அந்த லாஸ்ட்ல வந்து ஒரு விஜயகுமார் சார் இருப்பாரு, லெப்ட்ல மம்முட்டி, இவன் நாங்க 3 பேரு வந்து ஈக்குவலா உட்காந்துருப்போம். அப்ப கொண்டாந்து ஒரு சாராய கேஸ் வந்து இந்த சோடா பாட்டில் கேஸ் இருக்கும்ல, அது மாதிரி ஒரு 10 சாராய பாட்டில் அடுக்கிற ஒரு கேஸை கொண்டாந்து அப்படி எனக்கு முன்னாடி வைப்பாரு. பாரு, ஒரு சாராயத்தை குடிச்சு 10 பேர் செத்துட்டான் சரி பகுதியில, இதுக்கு என்ன பதில் சொல்ல போறேன் அப்படிப்பாரு. நான் ரொம்ப அலட்சியமாயோ, இங்க வந்து ஏன் அதெல்லாம் பேசிட்டு இருக்க, இதெல்லாம் கோர்ட்ல போடு, கேஸ கோர்ட்ல போடு, அவன் சொல்லட்டும், அவன்கிட்ட நான் பதில் சொல்லிக்கிறேன், அவன்கிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இல்லையே அப்படின்னு ரொம்ப கேஷுவலா அடிச்சேன். இந்த ஷார்ட் முடிஞ்ச உடனே திரும்ப என்கிட்ட வந்து கேட்டாரு. அவருக்கே ஒரு டவுட், ஏன்னா அவர் அந்த 6 மாசத்துல மறந்துருக்க வாய்ப்பு இருக்குல்ல. அவர் சொன்னாரு, இவன் என்ன அசால்ட்டா அடிக்கிறானே டைலாக் நினைச்சாரா என்னன்னு தெரியல, என்னோட இதுக்கு முன்னாடி நடிச்சிருக்கீங்களா அப்படின்னு கேட்டாரு. நடிச்சிருக்கேன் சார். என்ன படம் என்ன படம் இது எப்ப நடிச்சீங்க அப்படின்னு அவர் மறந்துட்டாரு. அந்த ராகவேந்தர் இன்சிடென்ட் எனக்கு மறக்காது இல்ல, இன்சல்ட் இல்ல. சார், ராகவேந்தர் படத்துல பாண்டிய அவைப்புலவனா சர்வசாஸ்திர பண்டித மத்துவ சபை மகா குரு ஆச்சாரிய சுதீந்திர மகார் அவர்களை மன்னரின் சார்பாகவும் மதுரை தமிழ் மக்களின் சார்பாகவும் வருக வர இருக்கிறேன். டைலாக் நான் தான் சார் பேசுறேன் அப்படின்னு. ஓ 6 மாசம் இருக்குமா, 1 இயர் 9 மாசம் இருக்கும்னு நினைக்கிறேன். 9 மாசத்துக்கு ஒரு இது எப்படியாம நான் படம் பண்ணி வச்சிருக்கீங்க, எனக்கு ஒண்ணுமே புரியல. பேசுற அடுத்த நிமிஷமே எனக்கு மறந்துடும். அவரு குதிக்கிறாரு, அங்கிருந்து அங்க போயிடுறாங்க. எப்படி அது எப்படி சாத்தியம் புரியலையா அப்படின்னா. ஒண்ணு இல்ல, எல்லாம் டிராமா எக்ஸ்பீரியன்ஸ் தான். எல்லாம் ஒரு 300-400 நாடகம் கிராமங்கள்ல போட்டுட்டு பக்கமா பேசிட்டு ஏதோ 4 வரி 5 வரி பேசுறதெல்லாம் சர்வசாதாரணம் ஆயிடுச்சு சார். இருந்தாலும் என்னால ஜீரணிக்கவே முடியல. இது ரொம்ப மிகப்பெரிய அதிசயமா. நீ என்ன 9 மாசம் கழிச்சு அதே பேசுற கரெக்டா அந்த வசனத்தை இப்பதான் எனக்கு ஞாபகம் வருது. கரெக்ட் இப்பதான் ஞாபகம் வருதுன்னாரு பாருங்க. அதுல வந்து அவரு அது அதிர்ச்சி, மகிழ்ச்சி கலந்த ஒரு அதிர்ச்சி. அப்படியே ஹேட்ஸ்அப் பாட்டு கை கொடுத்தாரு, தேங்க்ஸ் சார் அப்படின்னா. இது மாதிரி இந்த இன்சல்ட்டுகள் போய்கிட்டே இருக்கு ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் ஒரு மிகப்பெரிய நல்ல மனிதரை சந்திக்கிற சூழ்நிலையும் உருவாகுது. எப்படின்னு கேட்டீங்கன்னா, சத்திரியன் படம், அதுதான் நான் நடித்த பெரிய ரோல் பண்ண படம். பெரிய ரோல்னா மக்களுக்கு நல்லா தெரிகிற மாதிரி, மணி பாரதி அப்படின்னா தெரியுங்கிற அளவுக்கு பண்ண படம். திலகன் கூடவே இருப்பேன். ஆனா ஆக்சுவலா அந்த ரோல் எனக்கு கொடுக்கப்படலை. சத்திரியன் படத்துல வந்து என்னன்னா, சுபாஷ் டைரக்டர்,
அவரு கம்பெனிக்கு நான் ஜேபி ஜெயபிரகாஷ் சக்திவேல்னு ஒரு ஆர்டிஸ்ட். சக்திவேல்லாம் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அந்த காமெடியில வடிவேல் கூட இந்த பாக்கெட்ல கையை விட்டுருவாரு, எனக்கு தீவிரவாதிகளை தெரியும் அப்படின்னு சொல்லுவார்ல. அவன் ஃப்ளோவில் எனக்கு லேடன் பேசுறியா, எந்த லேடன், பில் லேடன் அப்படி வரல. அந்த அந்த சக்திவேல், அந்த சக்திவேலு ஜேபி நான் எல்லாம் ஒரு காலகட்டத்தில் சினிமா வாய்ப்பு தேடி அலைஞ்சவங்க. அந்த பீரியட்ல அதுலயும் சக்திவேல் நடிக்கிறாப்புல இந்த தளபதியில கையை வெட்டிடுவார் ரஜினி. அதுல என்ன வந்து ஃபயர் பண்ணிடுவாரு. அதுல இப்படி சின்ன சின்ன ரவுடிஸ் அப்படி இப்படி கடிச்சுக்கிட்டு இருக்கிற காலகட்டங்கள். அப்ப சத்திரியன்ல வந்து இந்த சுபாஷ் சார் டைரக்டரை சந்திக்கிறதுக்கு நான் ஜேபி எல்லாம் போய் அவர் ஆபீஸ்ல அடிக்கடி பார்ப்போம். திடீர்னு அவர் சொன்னாரு, ரொம்ப நாளா வர்றீங்கல்ல நீங்க அப்படின்னாரு சுபாஷ். ஆமா சார், 6 months உங்களை போல போட்டிக்கிட்டு இருக்கோம், உங்க படத்துல ஏதாவது நடிக்கணும் அப்படிங்கிற ஆர்வத்துல அப்படின்னு நான் சொன்னேன். சரி, நான் உங்களுக்கு சொல்லி விடுறேன், உங்க ஃபோன் நம்பர் அட்ரஸ் எல்லாம் கொடுத்துட்டு போங்க அப்படின்னாரு. எல்லாம் கொடுத்துட்டு வந்துட்டோம். கொடுத்துட்டு வந்துட்டோன்னு திடீர்னு கூப்பிடுறாங்க அங்க இருந்து. இந்த மாதிரி சுபாஷ் சார் டைரக்டர் கூப்பிடுறாரு, வளையங்கோட்டை ஜெயில வந்து ஷூட்டிங்கு. அங்க வந்து திலகன்னு ஒரு பெரிய ஆர்டிஸ்ட், அவருக்கு வந்து 2 அடியாளு, நீங்க ஒரு அடியாளு, சக்திவேல் ஒரு அடியாளு, 2 அடியாளு அவர் பக்கத்துல எப்ப போனாலும் கூடவே வரணும். அது மாதிரி ஒரு ரோலு, நீங்க உங்களுக்கு ஓகேன்னா நாளைக்கு ஆபீஸுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி எனக்கு இன்ஃபர்மேஷன் வருது. அன்னைக்கு ராத்திரி முழுக்க எனக்கு தூக்கம் இல்லை. என்னன்னா எங்க அம்மா அப்பதான் போனோம், அதுக்கு வாரம் ஊருக்கு போய் என்னடா 10 வருஷமா அலையிற, ஒரு வாய்ப்பு கூட கிடைக்கலையா, என்ன சின்ன சின்ன ரவுடி இப்படி கண்ணுக்கு தெரியாத ரோல் எல்லாம் பண்ணிட்டு இருக்க, ஒரு படத்தை அப்படி பாக்குறதுக்கு முன்னாடி ஒரு ரோல் காண போகுது, ஒரு நல்ல நின்று நிலைச்சு பண்ற மாதிரி ஒன்றும் கிடைக்கலையா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் சொன்னேன், என்ன பண்றது, நானும் தான் அலையிறேன், கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு. இப்ப இந்த ரவுடி ரோலுன்னொடனே அம்மா சொன்னதுக்கும் இதுக்கும் எனக்கு கொஞ்சம் மனசு இதா இருக்கு. அப்போ ஒய்ஃப் கிட்ட டிஸ்கஸ் பண்ணேன், வேண்டான்னு சொல்லிடுவோமா, ஏதோ ரவுடி ரோலுக்கு கூப்பிடுறாங்களே, ரவுடினா என்ன சும்மா கையை கட்டிக்கிட்டு இப்படியே பாஸ் ஓகே பாஸ் இந்த பண்ணிடுற பாஸ்ன்னு சொல்ற மாதிரி இருக்கும். இது என்ன ஒரு ரோல் ஆகுது, இதை போய் எப்படி பண்றது, இவ்வளவு நாள் நம்ம இதுல அலைஞ்சிட்டோம் அப்படின்னோடனே அப்போதான் ஒய்ஃப் சொல்லிச்சு, சொல்ல முடியாதுங்க, போற இடத்துல எல்லாம் மாறும், தலைகீழ மாறும், அதனால சும்மா போங்க, கிடைச்ச வாய்ப்பை முதல்ல பயன்படுத்துவோம், அப்புறம் இது பண்ணோன்னு அந்த ஒய்ஃப் சொன்ன ஒரு வேர்டுக்காக என்ன பண்ணா சரின்னு மறுநாள் போயிட்டேன். நேராக பாளையங்கோட்டை, உடனே டிக்கெட்லாம் புக் பண்ணி பாளையங்கோட்டைக்கு கொண்டு வந்துட்டாங்க. பாளையங்கோட்டைக்கு வந்தாச்சு. இப்போ அங்கே திலகன் கூட நானும் சக்திவேலும் 2 பக்கமும் அப்படி கையை கட்டிக்கிட்டு 2 அடியாளு, அவர் பேசிக்கிட்டே வருவார். அதே மாதிரி தான் ரவுடிக்கு என்ன உண்டு, ஓகே பஸ் எஸ் பஸ் தானே, இது பண்ணிக்கிட்டே இருக்கும். 2 சீன் எடுத்துட்டாங்க. அவர் திலகன் கூட நான் ரவுடியா நடிச்சு 2 சீன் எடுத்தாச்சு. இப்போ சிங்கப்பூர்ல இருந்து ஒரு நடிகர் வர்றாரு. இவர் யாரு அப்படின்னா, அவர் ஃபிளைட்ல வந்து இறங்கி அவர் டக்குன்னு கார்ல வந்து இறங்குறாரு, இது பண்றாரு. ஏன்னா அவர் டைரக்டருக்கு ரொம்ப ஃப்ரெண்டுப்பா, அவர் சிங்கப்பூர் மலேசியாவில் பெரிய பிசினஸ் மேக்னெட். அவர் வந்து எம்எல்ஏ கேரக்டர் நடிக்க வர்றாரு. இதுல அவர் எப்படியாவது நடிச்சா அவனுங்கிறாராம், அதனால சுபாஷ் சார் கூப்பிட்டுருக்காரு அப்படின்ட்டாங்க. சரின்னு அவர் வந்து இறங்குறாரு, எல்லாரையும் இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. அவர் ஆளு சும்மா ஜம்ப் பண்ண நல்லா இருக்காரு, நல்ல ஒரு கெத்தா நல்லா இருக்காரு, குறுந்தாடி வச்சுக்கிட்டு நல்லா இருந்தாரு. உடனே அவர் என்ன பண்ணாரு, சரிப்பா நீ அந்த ட்ரெஸ் எல்லாம் ரெடியா இருக்க போய் போட்டு கட்டணும். எம்எல்ஏ ட்ரெஸ் எல்லாம் போட்டு கண்ணாடி போட்டு ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டு வந்து டைலாக் பேசுறாரு. டைலாக் பேசும்போது என்னன்னா, அதாவது ஏற்கனவே அந்த கொலை நடந்துருச்சு, அந்த கொலை பண்ணது நீங்க தான்ங்கிறது வெளியில தெரியாமலே அதை அழகா பண்ணி முடிச்சாச்சு, அதனால நீங்க கவலைப்பட வேண்டியில்லை, உங்க பேர்ல எந்த குறையும் வராது. இது வசனம், இது இவ்வளவுதான் வசனம். இதை இவர் பேசுறாரு, வரமாட்டேங்குது அவருக்கு டைலாக். பேசுறாரு, ஏற்கனவே கொலை பண்ணியாச்சு, உங்க பேர்ல இருக்கிறாரு, அதுங்கிறாரு, இப்படி சொதப்பிக்கிட்டே இருக்காரு. ஒரு டேக்கு 2 டேக்கு 3 டேக்கு 12 டேக்கெல்லாம் போச்சு. 12 டேக்கெல்லாம் போச்சுன்னா எல்லாரும் டயர்டாயிட்டா, ஏய் என்னடா ஒண்ணு இதுக்காக இங்க இருந்து சிங்கப்பூர்ல இருந்து வர சொன்னா இங்க வந்து சொதப்பிட்டு கிடக்குறேன், நடிக்கிறேன்னு என்ன போட்டு உயிரெடுத்த, இப்போ ஒழுக்கா நடிக்க முடியாதுன்னு அப்படின்னு அவரை பேசுறாரு. அப்பதான் தெரியும் அவங்க வந்து 2 பேரும் ஃப்ரெண்டுங்கிறதே அப்பதான் தெரியும். படான்னு தான் பேசிக்கிறாங்க 2 பேரும். ஒரு எனக்கே புதுசு தானே, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க, என்ன அட்ஜஸ்ட் பண்றேன், இவ்வளவு லைட்டு இவ்வளவு இதை வச்சுக்கிட்டு, திலகன் சார் வேற இருக்காரு, எல்லாரையும் வச்சுக்கிட்டு சொதப்பிட்டு இருந்தீங்கன்னா இப்படி திலகன்கிட்ட பேசுறதா அந்த டைலாக். அது சொதப்ப 12, 13, 20 டேக் வரைக்கும் போச்சு. 20 டேக்குக்கு மேல 21 அவரு டென்ஷன் ஆயிட்டாரு. யாரு, இந்த நடிக்கிறவர், ஏப்பா இவ்வளவு டேக் வாங்கிட்டோமா அப்படின்னு இன்னும் சொதப்ப ஆரம்பிச்சிட்டாரு. அப்ப உடனே டைரக்டர், அவன் 20ன்னு சொன்னா சொதப்புறான், பயந்துட்டான், நீ உன் டேக் 1ன்னு போ அப்படின்னாரு. மறுபடியும் 1 2 3 வர்றாங்க.
ஒரு 5-6 டேக் போனோம்னா இப்ப டைரக்டர் கடுப்பு ஆயிட்டாரு. அடா போடா நீ எல்லாம் ஒரு மனுஷன் நடிக்க வந்துட்டேன், பிரேக் அப்படின்ட்டாரு. அதுக்குள்ள 1 மணி ஆயிடுச்சு. காலையில இருந்து இந்த சம்பவம் நடந்துட்டு இருக்கு. பிரேக் விட்டாங்க. பிரேக் விட்ட உடனே என்ன பண்ணாங்க, சாப்பாடு வர லேட் ஆச்சு. அப்ப எல்லாம் வெயிட் பண்றோம். ஏன்னா முன்னாடியும் பிரேக் விட்டுட்டாரு. ஏன்னா இவர் இதை சொதப்பினதுல அதுக்கு மேல ஒன்றும் பண்ண முடியாதுன்னு பிரேக் அவுட்டாரு. சாப்பாடு வரல. இதில் டீ மட்டும் கொடுத்தாங்க. இப்ப நான் என்ன பண்ணேன்னா, ஒரு சமயோஜிதமா ஒண்ணு பண்ணுவோமே அப்படின்னு ஒரு யோசனை வந்துச்சு.